வணக்கம். கோதை தமிழ் காணொளி பேசுவது கோதை தனபாலன். இன்று மறுபடியும் ஒரு அரசியல் தொடர். பொதுவாக எந்த கட்சியும் ஆட்சிக்கு வரும் போகும், புதிதாக ஒன்று வரும். அதை எப்படி இருக்கும், நலமுடன் இருக்கணும் என்ற ஒரு எண்ணங்கள் அந்த மாநில மக்களுக்கு, அந்த நாட்டு மக்களுக்கு இருக்கத்தான் செய்யும். விளையும் பயிர் முளையிலே என்பார்கள். அதுபோன்று அவர்கள் ஆட்சிக்கு அமைத்துவிட்ட கொஞ்ச நாட்களிலேயே அவர்களது செயல்பாடுகள் எந்த மாதிரி போகும் என்பதை அரசியல் வல்லுநர்கள், அனுபவஸ்தர்கள் பார்த்து புரிந்து கொள்வார்கள். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. முதலில் நாம் சரியாக இருக்காது என்று நினைப்போம், போக போக சரியாக வந்துவிடும். பிறகு நம்ம நல்லது ரொம்ப செய்வார்கள், திடமானவர்கள் என்று நினைப்போம். ஆனால் அவர்கள் வேறு விதமாக இருப்பார்கள். பட் எதுவாக இருந்தாலும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு ஒரு முழுமையாக ஒரு 5 வருடத்தை கொடுப்பார்கள். அதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. அப்படி இருந்தால்தான் ஒன்றை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள முடியும். அவர்களது எண்ணங்கள் என்ன, அவர்கள் செயல்பாடு என்ன, காலத்திற்கேற்ப எப்படி நடந்துக்கிறார்கள் என்பதெல்லாம் நமக்கு தெரிய வரும். இது இவ்வளவு காலம் நடந்து வந்த ஒரு நடைமுறை உண்மைதான். ஆனால் இன்று என்ன நடக்கிறது என்றால், அது எனது அனுபவத்தில் பார்க்கும்போது ஒரு 50 வருடங்கள் ஒரே மாதிரி ஓரளவுக்கு கோணங்களில் பார்வை இருந்தது. இன்று எல்லாமே நேரெதிராக தெரிகிறது. யார் எப்படி பேசுவார்கள், எப்படி மாறுவார்கள் என்று சொல்ல தெரியாமல் நடக்கிறது. பரவாயில்லை, மாற்றங்கள் வரலாம். ஆனால் அந்த மாற்றங்கள் நல்ல விதமாக வர வேண்டும். இவர்கள் உருப்படியாக எந்த காரியமும் இன்றைக்கு ஏற்றிருக்கும் தவிக அரசு உருப்படியாக எந்த காரியமும் செய்ததாக எனக்கு தெரியவில்லை. ஆனால் அதை யாரும் பெரிதாக வற்புறுத்த போவதில்லை. காரணம், எல்லோரும் புதிது, எல்லோருக்கும் அனுபவம் குறைவு, அதுவும் பழக்க தோஷங்கள் இருக்கும். அரசியல் என்று விட்டால் யாரிடம் பழகணும், யார் அதிகாரிகள், யார் எப்படி போன எல்லா நுணுக்கங்களும் தெரிந்தால்தான் அதில் நாம் நீந்தி கரை சேர முடியும். அதை கற்றுக்கொள்வார்கள் என்று நாம் ஒரு 1.5 மாதம் 2 மாதம் முடிய போகிறது. ஆனால் அவர்கள் கற்றுக்கொண்ட மாதிரி நமக்கு தெரியவே இல்லை. அந்த வேதனையில் தான் இந்த பதிவை நான் தொட்டுள்ளேன். முதலாவதாக, பெரிய பெரிய திட்டங்கள் முந்தையுள்ள ஆட்சியில் தொடர்ந்து இருந்து அது பாதியில் இருந்தாலும் அடுத்து வரும் ஆட்சி அதை தொடர்ந்து செல்லும். அதை அதிகாரிகள் பார்த்து கவனம் வைப்பார்கள். அதை பற்றி நம்ம பெரிதும் கவலைப்பட வேண்டாம். சித்தாந்த ரீதியாக வரும்பொழுது கண்டிப்பாக அது வேறுபட்டு தான் நிற்கும். எந்த ஒரு சித்தாந்தமும் அவர்கள் செயல்படுத்தும் போது அந்த செயல்படும் காரியங்கள் சற்று வேறுபட்டு தான் நிற்கும். ஆனால் அதிலேயும் அவர்கள் ஒரு உண்மையோடு செயல்படுவதாக நமக்கு தெரியவில்லை. பட் என்னதான் செய்கிறார்கள் என்று பார்த்தோமானால், மகளிர் தொகை உரிமை தொகையும் முதலில் கொடுக்க முடியாது என்றார்கள். கஜானா காலி என்றார்கள். வரவு வைத்து தான் தருவோம் என்கிறார்கள். இப்பொழுது என்னமோ மறுபடியும் ஒரு லிஸ்ட் எடுத்து கொடுக்குறேன் என்பது பொழுது இதையெல்லாம் ஒரு ஏமாற்றம். இருந்தாலும் வாக்களித்த மக்களுக்கு ஒரு பொறுமை உண்டு. கண்டிப்பாக பொறுமையுடன் கவனிப்பார்கள். அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் எவ்வளோ காலம் எடுத்துக்கொண்டாலும் நினைத்த காரியம் என்றால் மக்களுக்கான காரியத்தை அவர்கள் செயல்படுத்தணும். ஆனால் அதை விட்டுவிட்டு தங்களை நிலைப்படுத்தி கொள்வதற்காகவும் வேறு யாரோ என்ன இன்டியூஸ் பண்ணாங்கன்னு நமக்கு தெரியவில்லை. ஒரு 19 நம்ம ஒருத்தரை குறையும் நம்ம சொல்லிவிட முடியாது ஒரே அடியாக. ஆனால் அவர்கள் நடந்துக்கிற போதே அவர்கள் தெரிந்துதான் நடக்கிறார்களா என்று கூட நமக்கு தோன்றுகிறது. உதாரணமாக, அவர் இந்த 108 பேர் தொகுதிகளில் வென்று நாங்கள் ஆட்சி அமைக்க போகிறோம் என்பது கவர்னர் 118 வேண்டும் என்றார்கள். காங்கிரஸ் தானாக போய் சேர்ந்தது, கம்யூனிஸ்ட்டு, விசிகா பின்னால் எல்லாம் இணைந்து 118 அப்புறம் நடந்தது. இடையில் 20 நாள் கழித்து நம்பிக்கையில்லா தீர்மானம் வரும் பொழுது அதை ஃப்ளோர் டெஸ்ட் என்று சொல்லும் பொழுது அதற்காக இவர்கள் என்ன பண்ணுறார்கள், ஏடிஎம்கேவுடன் சேர்ந்து குதிரை பேரம் நடத்தி விஜய் அவர்களே நேரில் சண்முகம், வேலுமணி இவர்கள் எல்லாம், லீமா ரோஸ் என்பவர் தான் அறிமுகப்படுத்தி வைக்கிறார். அவர் எதற்காக ஏடிஎம்கேயில் இருந்து கொண்டு விஜய்க்கு வேலை செய்கிறார் என்பது புரியாத புதிர் தான் நமக்கு. அந்த அளவிற்கு நம்ம நுழைய வேண்டாம். அவர்கள் ஆதாயத்திற்காக அரசியலுக்கு வருகிறார்கள், செலவழிக்கிறார்கள், ஜெயிக்கிறார்கள், அவ்வளவுதான். அதில் ஏடிஎம்கேயிலிருந்து 47 மொத்த எம்எல்ஏக்கள் அசம்பிளியில் எடப்பாடி அவர்கள், நாங்கள் 47 பேர் உள்ளோம், நாங்கள் இதுக்கு எதிராக வாக்களிக்கிறோம் என்று சொல்லியும்
அந்த ஒரு 20 பேர் தனியாக வேலுமணி தலைமையில் அதை எதிர்த்து வாக்களிக்கிறார்கள். தங்கள் தலைமையை மீறி தவிகவுக்கு ஆதரவு. இதை சபாநாயகர் ஏற்றுக்கொள்கிறார். அது எந்த வித கேட்டால் அது அவரவர் தனிப்பட்ட இஷ்டம் என்கிறார்கள். தனிப்பட்ட இஷ்டம் என்பது அதற்கு முன்னால் இவர்கள் போய் சந்தித்து வந்தார்கள். என்னென்னமோ சோஃபா அரசியல் அது இதெல்லாம் பேசினார்கள். ஆனால் ஒன்று சொல்லுவார்கள், நெருப்பில்லாமல் புகையாது. இது ஏதோ நடந்திருக்கிறது. இதை கவர்னர் ஆரம்பத்திலேயே சொன்னார், நீங்கள் அந்த 120 தொட்டால் தான் முடியும், இல்லைவென்றால் இது குதிரை பேரத்துக்கு வழிவகுத்து விடும் என்று சொல்லிதான் அனுப்பி வைத்திருக்கிறார். ஆனால் எந்த குதிரை பேரமும் நடத்தாமல் காங்கிரஸ், விசிக, கம்யூனிஸ்ட் ஆதரவு கொடுத்த பிறகு இவர்கள் அந்த குதிரை பேரம் நடத்துகிறார்கள் என்றால் என்ன அர்த்தம்? இவர்களுக்கு அதிமுகவில் அப்படி என்ன ஒரு இது? சரி, அது அவர்கள் கட்சி. இது அவர் எடப்பாடி தலைமைக்கு அது தெரிய வேண்டும். இவ்வளோ தெரிந்தும் இன்னும் எதற்காக அவர்கள் லீமா ரோஸ் அவர்களை வைத்திருக்க வேண்டும்? அப்போது அவங்களுக்குள் உள்ள கணக்கு என்ன? அவரும் பாஜகவிற்கு பயப்படுகிறார், பயந்து தான் நடப்பார். விஜயும் நாங்கள் மத்திய அரசோடு இணக்கமாகத்தான் இருப்போம், எதிராக பேச மாட்டோம் என்று சொல்கிறார். அப்படி என்றால் இவர்கள் போகும் பாதை தான் என்ன? ஒன்று புரியவில்லை. இது எந்த ஆனால் திரும்பவும் மறுபடியும் நடக்கிறது. புதிதாக வெற்றியடைந்த அதிமுக எம்எல்ஏக்களே 5 பேரை ராஜினாமா செய்ய வைக்கிறார்கள். இது நமது இந்திய சரித்திரத்திலேயே, நமது மாநில வரலாற்றிலேயே நடந்தது கிடையாது. இதையெல்லாம் முன்னின்று செய்பவர் ஆதவ் என்ற அமைச்சர். அவர் தான் இவருடைய ஒரு குரலாக ஒலிக்கிறார். விஜய் அவ்வளவாக பேசுவதில்லை, அவர் தான் பேசுகிறார். விஜய் பேசினால் திமுக எதிர்த்து பேசுவார், வேறு எதையும் பேச மாட்டார். அப்படி போய் கொண்டு இருக்கிறது. அப்போ சட்டசபையில் கேள்வி கேட்டால் நேரடியாக பதில் இல்லை. மறுநாள் சொல்கிறேன் என்று ஜாடையாக குட்டி கதை, ஒரு ஆக்ஷன் ஹீரோ மாதிரி, இதெல்லாம் நன்றாக இல்லை. எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு செய்யத்தான் செய்வார்கள். நாம் வாக்களித்து இவர்கள் நமக்காக பேசுவார்கள் என்று அனுப்பி வைத்தால் இவர்கள் இப்படி நடந்து கொண்டால் அது என்ன அர்த்தம் என்று எனக்கும் புரியவில்லை. எது உருப்படியான பேச்சுக்களும் கிடையாது. மேகதாது விஷயத்தை பற்றி பேசுகிறார்கள். அதை பற்றி ஒரு தெளிவான சிந்தனை, ஒரு முதல்வர் அறிக்கை, ஒரு எதுவுமே கிடையாது. இவர் என்னதான் செய்து கொண்டிருக்கிறார் விஜய் என்பது எனக்கு புரியவில்லை. மேற்கொண்டு இந்த விஜய் பாஸ்கர் என்பவர் மினிஸ்டர்கள்லாம், அவர்களெல்லாம் இருந்த அனுபவத்திற்கு எதற்காக ராஜினாமா செய்ய வேண்டும்? வைகோ அவர் எவ்வளவு பெரிய ஒரு மேடை பேச்சாளர், அவர் எதற்காக சேர வேண்டும்? ஆனால் அவர் சந்தர்ப்பவாத அரசியல் செய்பவர் என்பது ஊரறிந்த விஷயம். அது ஒரு பொருட்டு இல்லை. இவர்கள் ஏடிஎம்கேயில் மஞ்சள் குளித்தவர்கள். இவர்கள் எதற்காக ராஜினாமா செய்கிறார்கள்? சரி, அது அவர்கள் இஷ்டம், நம்ம அதில் தலையிட வேண்டாம். அவருக்கு வேணும். இப்பொழுது நான் இங்கு முக்கியமாக எனது தனிப்பட்ட கோணத்தில் பார்ப்பது கரூர் விஷயம். கரூர் சம்பவத்தை இப்பொழுது ஆதவ் கையில் எடுக்க வேண்டிய அவசியம் என்ன? விஜயும் கையில் எடுக்க வேண்டிய அவசியம் என்ன? போய் பார்க்க வேண்டும் என்றால் இந்நேரம் அவர்கள் கரூர் சென்று அவர்களை சந்தித்து இருக்கலாமே. குதிரை பேரம் தானே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதுவும் கரூரிலிருந்து விஜய் பாஸ்கர் சேர்ந்த பிறகுதான் கரூருக்கு போக வேண்டும் என்று முடிவு எடுத்தால் அதற்கு என்ன அர்த்தம்? அதே நேரத்தில் செந்தில் பாலாஜிக்கு ஆதரவாளர்கள் அவர்கள் குதிரை பேரம் நடத்தினார்கள். தாவேகான் மீது ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட்டை கொடுத்து, ஒரு சாட்சியத்தை கொடுத்து, என்ன ஒரு குற்றம் நிரூபிக்கப்படாத வகையில் நம்ம எதுவும் சொல்ல முடியாது. அதை அரெஸ்ட் வாரண்ட் என்று சொல்லி கைது செய்த நடவடிக்கை என்ன அர்த்தம்? சில பத்திரிகைகள் சொல்கின்றன, தான் கரூர் வரும்போது செந்தில் பாலாஜி இருக்கக்கூடாதாம், ஜெயிலில் இருக்க வேண்டுமா. இதெல்லாம் என்ன சிறுபிள்ளைத்தனமாக இருக்கிறது. சரி, பத்திரிகையில் போடுவதை நாம் நம்பலாமா? நம்ப வேண்டாம். ஆனால் இவர்கள் செயல்பாடு அப்படித்தானே இருக்கிறது. எதற்காக அப்படி முடுக்குகிறார்கள்? இவர்கள் நேராக கரூர் போக வேண்டியதானே, ஏன் வரமாட்டேங்கிறாங்க? சரி, சிபிஐ விசாரணை நடக்கிறது டெல்லியில். விஜய் தானே போய் பேசிட்டு வந்தார். செந்தில் பாலாஜி யாரும் கூப்பிட்டு விசாரிக்கலையே. டிஎம்கே கவர்மெண்ட்டை யாரும் கூப்பிட்டு விசாரிக்கலையே. சென்ட்ரல் கவர்மெண்ட் நிர்மலா சீதாராமன், ஹேமா மாலினி அவங்க எல்லாம் பார்த்துட்டு போனாங்கள்ல, அவங்க தானே விசாரித்தாங்க இந்த 3 பேரையும். புசி ஆனந்த், ஆதவ், விஜய் 3 பேரும் தானே போனாங்க. பின்ன எந்த காம்ப்ரமைஸில் இவர்கள் அதற்கு கட்டுண்டு இவங்க நடக்கிறார்கள்? பாஜகவுக்கு செந்தில் பாலாஜியை பிடிக்காது. அதை எப்படியாவது சிறையில் தள்ள வேண்டும், ஒதுக்கிவிட வேண்டும். அந்த வேலையை சிறமேற்கொண்டு விஜய் செய்ய நினைக்கிறார்.
அவருக்கு தனிப்பட்ட வன்மம் செந்தில் பாலாஜி மீது கிடையாது. இருந்தாலும் எதற்காக செல்கிறாரோ அவருக்கு ஒரு நிர்பந்தம். விஜயபாஸ்கர் ஏடிஎம்கே அவர் வந்து விட்டார். ஆனால் கரூரில் தாவைக்க வெல்லவில்லை, அதிமுகவை தான் வென்றது. இப்போ அவரும் இதில் சேர்ந்து விட்டால் இவர்கள் கரூரில் பாதிக்கப்பட்டவருக்கு நாங்கள் வேலை போட்டு என்னென்னமோ பேசுகிறார்கள். ஆனால் ஒன்று சொல்கிறேன், நாம் எல்லோரும் மனுஷங்க தான். நாம் போகும்போது எதையும் தலையில் வாரி கூட்டிகிட்டு போக போகிறதில்ல. பாதிக்கப்பட்டவங்களுக்கு என்னுடைய பொறுப்பு இருக்குது. நானும் அந்த மாதிரி செஞ்சுருக்கக்கூடாது. ஒரு இடத்துல வருந்தி ஒரு வார்த்தை பேசியிருந்தால் மனம் மாறி இருக்கும். ஆனால் இன்னமும் அந்த ஒரு பொறுப்புணர்ச்சியே இல்லாமல் திமுக செய்த சதி, அதுவும் இவர்கள் கொன்று விட்டார்கள் எங்கள் மக்களை. அன்று அந்த வேலுசாமி நகர் அதில் மேலே நின்று பேசும்போது மயங்கி விடுறாங்க, தண்ணி கொடுங்க என்று இவர் சொன்னதும் அவர் தண்ணி எடுத்து போட்டதெல்லாம் நாம் உட்காந்து டிவியில் பார்த்து கொண்டு தான் இருந்தோம். ஏன் இப்படி சாய்கிறார்கள், எப்போ ஆம்புலன்ஸுக்கு வழியெடு என்று இவர் சொல்கிறார். அங்கே எங்கே செந்தில் பாலாஜி வந்தார்? அங்கே என்ன திமுக சதி செய்தது? இவர் ஏன் ஓடி போனார்? அப்பொழுதே இவர் சந்தித்திருக்க வேண்டுமே. மாமல்லபுரத்தோடு எதுக்கு கூப்பிட்டார்? இப்பொழுது என்ன வருகிறார்கள்? ஆக இவர்கள் ஆட்சி செய்யவில்லை. என் பார்வையில் மக்களுக்கான சிந்தனையில் அந்த ஓட்டத்திற்கு விஜய் அரசு இன்னும் வரவில்லை. இன்னும் சில சட்ட நுணுக்கங்களாக தேவையில்லாமல் வியாபாரிகள், பெரிய தொழிலதிபர்கள், சினிமா தயாரிப்பாளர்கள் இவர்களெல்லாம் தனக்கு டெல்லியில் சிறப்பு. அவர்கள் என்ன அரசியல் தெரியும்? எல்லாம் கார்ப்பரேட் சக்திகளா? இவருக்கு அது என்ன கிளப்பு மீட்டிங்கா? எதற்காக போடுகிறார்கள்? முறையாக எதையும் அவர் ஆட்களை நியமிப்பதில்லை, நேரடியாக பேசுவதும் இல்லை. இது போகும் போக்கு சரியில்லை. இன்றைக்கு அதிமுக, பாஜக நயனா நாகேந்திரன், திமுக தலைவர்கள் இவர்கள் தனித்தனியாக அவரவர்கள் பார்வையில் கவர்னர் மாளிகை சென்று விஜய் மீது குற்றம் வைக்கிறார்கள். இதை அவருக்கு தெரியுமா தெரியாதா? இதிலிருந்து அவர் எப்படி மீள்வார் என்று எனக்கு புரியவில்லை. வாக்களித்த மக்களை நம்ம பேச வேண்டாம், அவர்களுக்கென்று நம்ம வருத்தப்பட்டு ஒதுங்கி தான் நிற்க முடியும். அவர்கள் என்ன செய்ய முடியும்? அதை இவர் மதிக்கவில்லை. அந்த வாக்குகளுக்குள்ள மதிப்பை இவர் உணரவில்லை. அதுதான் என் மனம் அதை நினைத்து என் போன்றவர்கள் மனமும் கலங்குகிறது. ஒரு உண்மையான ஆட்சியை தரும் எண்ணம் இவருக்கு இல்லை, நிச்சயமாக இல்லை. எல்லாத்தையும் குறை சொல்ல முடியாது. ஆதவ் பேசும் பேச்சுக்களும் சரியில்லை. அது சிபிஐ விசாரணையில் இருக்கும் பொழுது இவர் பேசுவதே தப்பு. பாஜக ஏன் நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறது? அந்த யோசனையும் எல்லாருக்கும் வருகிறது. ஆகவே மக்களாகிய நாம் இனிமேல் கவனமாக இருப்போம். நாம் நல்லதொரு ஆட்களை, அரசியல் சாக்கடையில் எல்லாரும் யோகியனும் இல்லை, எல்லாரும் அயோக்கியனும் இல்லை. யார் மக்களுக்கு நல்லது செய்கிறாங்களோ அவங்களத்தான் நம்ம அந்த நேரம் நினைக்கணுமே ஒழிய, எனக்கு இவங்க தான் பிடிக்கும், இவங்க தான் அது அப்படின்னு நம்ம பேசி போகிறது. நம்ம தினசரி தீபாவளிக்கு ட்ரெஸ் வாங்கி போடுறது, பொங்கலுக்கு ட்ரெஸ் வாங்கி போடுற மாதிரி தலைவர்களுக்கு ஓட்டு போடும் செயல்கள் கிடையாது. நாளையும் யோசித்து தான் நல்ல தலைமையை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். தயவுசெய்து இதை நமக்குள்ளே நாம் பகிர்ந்து கொள்ளும் ஒரு விஷயமாக பாவித்து இந்த பதிவை நான் இதில் ஏற்றுகிறேன். நன்றி, வணக்கம். இது யாரையும் குறை சொல்லும் குற்றம் சாட்டும் எண்ணத்தில் நான் இல்லை. ஏன் இப்படி நடந்து கொள்கிறார்கள்? கரூர் சம்பவத்தில் கொஞ்சம் கூட தன் மனம் உறுத்தாமல் ஒருவன் இருந்தால் அவன் வாழ்ந்தும் புண்ணியமில்லை, அவன் மகிழ்ச்சியில் ஒரு அர்த்தம் இல்லை. இது நான் கொஞ்சம் ஆன்மீகத்தில் நாட்டம் உள்ளவள், என் மனம் அப்படித்தான் நினைக்க தோணுகிறது. அவர்களுக்கு வேதங்கள் எப்படி சொல்லி தருகிறதோ நமக்கு தெரியாது. பட் எந்த தலைவர்களும், ஸ்டாலின் அன்று சொன்னார், எந்த தலைமையும் தன் மக்கள் சாவதை விரும்ப மாட்டார்கள் என்று தான் அவர் சொன்னார். ஆனால் இவர்கள் எப்படி பழி போடுகிறார் பார்ப்போம். இன்னும் என்னவெல்லாம் நாம் சந்திக்க வேண்டியிருக்கு. இன்று கவர்னர் மாளிகை வரை போயிருக்கிறார்கள். இனி அடுத்து எப்படி வரும் என்று பார்ப்போம். கரூர் சந்திப்பில் என்ன இவர் பேசுகிறார் என்பதை பார்ப்போம். நன்றி. நான் மறுபடியும் இன்னொரு காணொளியில் அவசியம் ஏற்படும் பொழுது சந்திக்கிறேன்.